காமெடியில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு கிளாமரு, டபுள் மீனிங் டயலாகு, அதுக்குன்னே 2 கேரக்டர் போட்ட மாதிரி இருந்தது. அதெல்லாம் தவிர்த்து தான் மேபி குழந்தைங்களாம் கூட்டு வந்து கூட தாராளமாக காட்டலாம். லாகுனா இருக்கு பிரதர், ஆனால் நம்ம அதை ரொம்ப லாஜிக்காக பார்க்க முடியாதுல்ல. ஃபேமிலியாக வந்தால் ஜாலியாக உட்காந்து என்டர்டைன்மெண்ட்டாக சிரிச்சிட்டு போகலாம். ஓவராலாக வந்து ஒரு ஆவரேஜ் படம் நம்மளால வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுது. ரொம்ப ஓவர் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஓவராலாக கண்டிப்பாக அது ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த கிரிஞ்சா நிறைய இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா அந்த காமெடி எதிர்பார்ப்போம்ல, அவங்க எல்லாருமே கூட இருந்தவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹீரோயின் டான்ஸராக இருக்கிறதால அவங்களுக்கு ஈடு ஆடி இருக்காரு. அதான் முனிஷ்காந்த் சார் அவரோட டீம், அதாவது ஆண்டனி, தொலுசபா ஆண்டனி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு புல் சுரேஷ், சேஷன், சுவாமிநாதன் சார், அவங்க தொலுசபா டீம் இருக்காங்க. அவங்க காமெடியாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, போர் அடிக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தானம் சார் காமெடி வந்து நல்லா ஒரு ஷெட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னொருத்தர் இந்த படத்தில் கூட நடிச்சிருக்காரு, வைபவ் படத்தில் கூட நடிச்சிருக்காரு. இப்போ ரத்னகுமார் டைரக்ஷன் அவரும் காமெடியாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் இமான் சார் சூப்பராக அடிச்சிருக்காரு, போர் அடிக்கல. அவர் மியூசிக்காக இதில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தான், பயங்கரமாக இருக்குது. பாட்டெலாம் போர் அடிக்காமல் மெலடி ஆகட்டும், குத்து சாங்க அவர் ஸ்பெஷலிஸ்ட் சார். லேக்லாம் தான் இருக்கா படத்தில்? லேகுனா இருக்குது பிரதர், ஆனால் நம்ம அதை ரொம்ப லாஜிக்காக பார்க்க முடியாதுல்ல. ஃபேமிலியாக வந்தால் ஜாலியாக உட்காந்து என்டர்டைன்மெண்ட்டாக சிரிச்சிட்டு போகலாம். எப்படி நம்ம இதில் லாஜிக்கு அப்படின்ற இதெல்லாம் இல்லை, அவார்டு அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. படம் வந்து ஜாலியாக அந்த பாண்டியராஜன் சார்லாம் இருக்குல்ல, அந்த காலத்தில் ஒரு காமெடி பாக்கியராஜ் சார், பாண்டியராஜன் சார் ஒரு டிடெக்டிவ் படம் மாதிரி ஒன்று நடிச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஜாலியாக இருக்குது படம், போர் அடிக்கல. ஓகே, படத்தில் கதை இருக்குங்களா? கதைன்னா இருக்கு, ஆனால் அந்த கதை வந்து ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கதைலாம் அதாவது ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து சீரியஸாக அப்படி படம் இது அப்படிலாம் நம்ம பார்க்கணும். காமெடி படம் அவ்வளோதான் உட்காந்து பார்க்கணும். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். படம் ஒர்த்து பிரதர், ரொம்ப அதான் சொல்லுவாங்க பிளாக் பஸ்டர் அதெல்லாம் இல்லை. படம் ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோ போர் அடிக்காது, ஃபேமிலியாக பார்க்கலாம். எனக்கு ஒர்க் ஆகுங்க படம் கம்ப்ளீட்டாக. ஆக்சுவலாக நான் டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி எதிர்பார்த்தேன். ட்ரைலரே கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருந்தது. பட் படம் பார்க்கும்போது ஆரம்பத்திலே கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்தது. அது அவருமே அந்த படத்தில் அடிக்கடி சொல்லுவார். ஸோ பெருசாக எனக்கு ஒர்க் ஆகலை. அது இல்லாமல் நான் சொன்ன விக்ரம் படத்தில் ஸ்பூஃப் மாதிரி தான் இருந்தது. ரோலெக்ஸின் டைட்டில், கடைசியில் அந்த தலைவணி வாயில் வைக்கிறது, இது எல்லாமே காமெடியில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு கிளாமரு, டபுள் மீனிங் டயலாகு, அதுக்குன்னே 2 கேரக்டர் போட்ட மாதிரி இருந்தது. அதெல்லாம் தவிர்த்து தான் மேபி குழந்தைங்களாம் கூட்டு வந்து கூட தாராளமாக காட்டலாம். அது இல்லாமல் பாட்டெல்லாம் தேவையே இல்லை. இமான் தான் மியூசிக்ன்றது கடைசியில் பார்க்கும்போது தான் தெரியுது. அதுவே மட்டமாக தான் இருந்தது. ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்த சீன்ஸ் தான், பாம்பு வைக்கிறது, குண்டு வைக்கிறது, கிளைமேக்ஸ் ஹீரோ வந்து காப்பாற்றுறதெல்லாம். காமெடியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் இன்னுமே படம் நல்லா இருந்திருக்கும். ஒன்-லைனர்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் எல்லாமே அது கிரிஞ்சாக போயிடுச்சு. பார்க்கும்போது ஆகலை, எனக்கு ஆகலை, மற்றவங்களுக்கு தெரியல. பட் எனக்கு அது சந்தானம் படத்தோட ஒன்-லைனர் மாதிரியோ காமெடி மாதிரியோ டைமிங் மாதிரியோ இல்லை. அது ரொம்ப மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுங்களா? செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ட்ராகியாக ரொம்ப இழுத்துட்டு மாதிரி இருந்தது. தீவிரவாதி போர்ஷன்லாம் கொண்டு வந்து அவங்களோட இதெல்லாம் ரொம்ப பெருசாக நம்மளுக்கு செட்டே ஆகலை. இது மேபி அவரோட லைஃப் ஸ்டைல் வெறும் 90s கிட்ஸ் அந்த ஸ்டைலிலே கொண்டு போயிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். தீவிரவாதி உள்ளே புகுந்து டெட் பாடி வச்சு காமெடி பண்ணி அது பெருசாக ஒர்க் ஆகலை. இமான் சார் மியூசிக்கு அதுதான் சொன்னேன். படத்தோட கடைசியில் பார்க்கும்போது தான் இமான் மியூசிக் டைரக்டர்ன்றதே நான் இதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அந்தளவுக்கு மியூசிக் போட்டுருக்காரு மனுஷன். பாட்டெல்லாம் தேவையில்லை, இடைச்சொற்கள் மாதிரி தான் அங்கங்கே. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் டைம் கம்மியாக இருக்கும். இன்னுமே நல்லா படம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கிறிஸ்பாக வந்திருக்கும். மேபி நல்லா இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பட் இது ரொம்ப ஆமாம், காமெடி ஜானரா சீரியஸ் ஜானரா அப்படின்றது. காமெடி தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட். பட் எல்லாருக்குமே அந்த ஸ்பேஸ் கொடுக்க முடியாதனால ஏதோ காமெடி கம்மியான மாதிரி ஒரு ஃபீல். முனிஷ்காந்த் போர்ஷன் ஓகேவா இருந்தது. மற்றபடி தம்பிராமையா பாலா போர்ஷன்லாம் ரொம்பவே கிரிஞ்சாக தான் இருந்தது. லாஜிக் பார்க்கக்கூடாதான். பட் அதையும் தாண்டி இது ரொம்ப ஓவராக இஷ்டத்துக்கு பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறது நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஸோ காமெடி அங்கே ஒர்க் ஆகலை. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கும்? 10க்கு ஒரு 3.5 அவ்வளோதான். தேங்க்யூ. 50 தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோ தான், ரொம்ப லேக்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓகே, நல்லா ஸ்பீடாக போகுது. லைக் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது. காமெடி வந்து அஸ் யூஷுவல் ரன்னிங் கமெண்ட்ரி வந்து இவங்க காமெடி வந்து நல்லா பண்ணுவாங்க சந்தானம். பட் இது கம்பேரிட்டிவ்லி பார்த்தா இந்த படத்தில் கம்மி. ஓகே, மியூசிக்கில் இமானோட மியூசிக் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குது? இமானோடது எப்பவுமே நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி கிராமத்து மியூசிக் மாதிரி ரொம்ப நல்லா அந்த காம்போ சிவகார்த்திகனோடது இருக்கும். பட் இதில் வந்து சூட் ஆகலை. இந்த ஃபிலிமுக்கு காமெடி மூவிக்கு இது சூட் ஆகலை. ஓகே மேம், 10க்கு 5 தான். 10க்கு 5 தான். 5 தான். அவங்க காமெடியெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தானத்தோட ஒரு சில கவுண்டர்ஸ் தான் அந்த அளவுக்கு கொஞ்சம் சரியில்லை. அது ஒரு கதையோட போகுது. அங்கங்க ஃபுல் படம்
பண்ணியிருக்காங்க. இமான் சார் தான் ஸ்கோரிங் படத்துல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுங்களா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த கிரிஞ்சா நிறைய இருந்துச்சு.